வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாசியஸ். ஸோ இன்னைக்கு தேதி ஏப்ரல் 23, ஒரு எலெக்ஷன் டே. மக்கள் எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நம்புறோம். ஸோ டிசர்வ்டு பார்ட்டி. இன்னைக்கு எலெக்ஷன் மே 4 ரிசல்ட் தெரியும். அவங்க அடுத்த ஆட்சியை பிடிப்பாங்க. நைட்டு வந்தீங்கன்னா எல் கிளாசிக்கோ எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே வான்கடையில் நடந்துச்சு. போட்டு போலன்னு பொழந்துட்டாங்க. கம்ப்ளீட் டாமினேஷன் ஃப்ரம் சிஎஸ்கே. சஞ்சு சேட்டா அவரோட செகண்ட் செஞ்சுரிய ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் 103 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. சிஎஸ்கேவோட ஹையஸ்ட் வின் பை ரன்ஸ் மார்ஜின்ல. அண்ட் ஆல்சோ எல் கிளாசிக்கோல வந்து ஹையஸ்டே சொல்லிட்டேன். ஓவராலாவே ஐபிஎல்லே ஹையஸ்ட் அண்ட் ஆல்சோ எல் கிளாசிக்கோலுமே ரொம்ப ஹையஸ்ட். அண்ட் ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே கம்ப்ளீட்லி அஹெட் தேன் எம்ஐ. அந்த ரைவல்ரியே வந்து சிஎஸ்கே வந்து கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மதன், உன்னோட தாட் சொல்லு. அதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன பக்காவான சேஞ்சஸ் எல்லாமே சூப்பரா பண்ணிருந்தாங்க. அகில் ஹுசைன் உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. உருவில் ஆடணும்னு நினைச்சேன், ஆடல. பட் அதை பத்தி நான் பேசுவோம் நம்ம. பரவாயில்ல. மேடி, உன்னோட தாட் சொல்லு. அதான் மாப்பிள்ள, நம்ம அதான் சொன்னேன். நம்ம நான் சொல்லியிருக்கல, இந்த மூலையை எப்படா யோசிச்சாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டல. அது அப்படியே நம்ம சொல்ற ரெஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு கோர் சிஎஸ்கே ஃபேனா நம்ம வந்து இப்ப வந்து வீடியோ மேட்ச் பார்த்து லாக்டவுனுக்காக மேட்ச் பார்க்கலாம். நம்ம சின்ன வயசுலேயே மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம். நேத்தன் பிராக்கன், ஹீட் ஸ்ட்ரீக், அந்த டைம்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மேட்ச். நமக்கு அந்த கேம் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு தெரியும், அண்டர்ஸ்டாண்ட் கிடையாது. பட் அந்த கேமை புரிஞ்சுக்கிட்டு அந்த கேமுக்கான பிளேயர் எடுக்கணும்னு சொன்னோம். இந்த வாட்டி கரெக்டா நான் சொன்னேன், உருவில் பட்டியல் ஆடங்க மாட்டாமாப்ல, சர்ஃப்ராஸ் கான் தான் போவாங்கன்னு கரெக்டா போனாங்க. பிகாஸ் சர்ஃப்ராஸ் கான் வந்து உனக்கு அந்த எக்ஸ்பெக்டர் கொடுப்பாரு. ருத்துராஜ் விக்கெட் விழுந்தாலும் இந்த விக்கெட் போன இதை எக்ஸ்பெக்டர் கொடுக்காம, விக்கெட் போன அந்த பிளா தெரியாம உனக்கு அந்த ரன் கொடுப்பாரு. அடிச்சாரு, பட்டு அவுட் ஆயிடாரு, அது வேற விஷயம். பட் அந்த மாதிரி பிளேயர் தான் வேணும்னு நம்ம தெரியல போயிருக்காங்க. அண்ட் எனக்கு வந்து சஞ்சு சாம்சனோட அந்த என்ன சொல்றது, அந்த கம்போஸ்டா ஆடின விதம் பிடிச்சிருக்கு. சோ அந்த மாதிரி ஓகே, நம்ம விக்கெட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம சுத்தி அவுட் ஆகாம நம்ம கடைசி வரைக்கும் நின்று ஆடுறதுனால தான் நம்ம இந்த விக்டரி பண்ணிருக்கோம். அகில் ஹுசைனோட வேல்யூடா இம்மெஷரபிள். அது அவர் அப்படி ஆனாதான் பண்றப்போ தைரியமா பிளேயிங்ல ஒண்ணு இருக்காம பிரசாந்த் கிட்ட பேட பண்ணிட்டாங்க பாரு. எனக்கு செம்ம வெறுப்பாயிடுச்சு. ஸ்பின் ஆயிட்டு இருக்கு சாண்ட்னருக்கு பவுலிங்க்கு. அங்க ரெண்டு பேர் அல்லா கசன் பேர் மாதிரி பிளேயரும் சாண்டரும் போட்டு நல்லா போட்டுட்டு இருக்கான்றப்போ எந்த தைரியத்துல பவுலிங்கே போடாத பிரசாந்த் கிருக்கு பேடப் பண்ணாங்கன்னு தெரியல. லக்கிலி வித் அந்த கார்த்திக் சர்மாவோட அந்த 2 ஓவர் எக்ஸ்டென்ஷனால பிரசாந்த் கிர் உள்ள வரல. அதனாலதான் நம்ம கேம் வின் பண்ணோம். அகில் ஹுசைன் கேமை தூக்கிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறமாவது பிளேயிங் லெவல் அகில் ஹுசைன் எப்படி ஆடி ஆகணும், அதை எப்படி யூஸ் பண்ண போறாங்க கோயிங் ஃபார்வர்ட் கேம் பார்ப்போம். ஆமா. சோ நான் இதை வந்து 2, 3, 4 வீடியோவை திரும்ப 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 சொல்லிட்டே இருக்கேன். ஒரே ஒரு விஷயம் தான், அகில் ஹுசைன் இஸ் எ சர்டனிட்டி. அவர் 11ல ஆடியே ஆகணும். நீங்க வந்து அந்த அவரை வச்சுக்கலாம் வேண்டாம், பேட்டிங் விக்கெட் உள்ள சொன்னா பேட்ஸ்மேன் உள்ள கொண்டு வரலாம், அதெல்லாம் தேவையே கிடையாது. நீ பிரசாந்த் வீர் மட்டும் வந்திருந்தாருன்னா சிஎஸ்கே காலின்னு சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா கஷ்டப்பட்டு இருப்பாங்க, டைட்டான சேஸா போயிருந்திருக்கும். அவங்களுமே 200னா ஈஸி பரவாயில்லங்கிற மாதிரி பார்த்துருந்துருப்பாங்க. அகில் ஹுசைன் அப்படிப்பட்ட ஒரு வெரைட்டி கொண்டு வருவார்ரா. நான் இது ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, அகில் ஹுசைன் உள்ள இப்போதைக்கு சிஎஸ்கே 7 மேட்ச் ஆடி இருக்காங்க, அதுல 3 ஜெயிச்சிருக்காங்க. அந்த 3 ஜெயிச்ச மேட்ச்லயுமே இருக்கிற ஒரே அந்த காமன் ஃபேக்டர் யாருன்னா அகில் ஹுசைன். அகில் ஹுசைன் மட்டும்தான் காமன் ஃபேக்டர். அவருக்கு கூட அந்த 100% ரெக்கார்டு இருக்கு. நான் விளையாண்ட எல்லா மேட்சும் சிஎஸ்கே வின்ரா அப்படிங்கிற ரெக்கார்டு சிஎஸ்கேலே அகில் ஹுசைனுக்கு ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை நீங்க வெளியே உட்கார வைக்கவே முடியாது. நம்பர் 1. நம்பர் 2 என்ன சொல்றேன்னா, அவர் கொடுக்குற பவர் பிளேல ஒரு வைட்டல் பிரேக் த்ரூ. முகேஷ் சௌத்ரிய வந்து ஒரு எண்ட்ல வந்து பிச் பண்றாங்க, இன்னொரு எண்ட்ல நமக்கு அப்படிப்பட்ட ப்ராப்பர் ஒரு பவுலர் கிடையாது. அன்ஷுல் கம்பேஜ் நீங்க போட விட்டீங்கன்னா டெத்ல நீங்க மாட்டிப்பீங்க. டெத்ல அன்ஷுல் கம்பேஜ் நமக்கு தேவை. ஸோ அந்த இடத்துல நமக்கு போடுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்பின்னர் தேவை. அந்த வேலையும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாரு. பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நூர் அகமது வந்து ஒரு அட்டாக்கிங் லெக் ஸ்பின்னர். நீ அவர் கூட ஒரு டிஃபென்சிவா ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் ப்ராப்பரா ஒரு ரவீந்திர ஜடேஜா மாதிரி ஒரு ஸ்பின்னரை போட விட்டீங்கன்னா நூர் அகமது வில் பி வெரி வெரி எஃபெக்டிவ். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு கரெக்டா பாரு, நூர் அகமது வந்து 9வது ஓவர் 11வது ஓவர் 2 ஓவர் போட்டாரு. முதல் ஓவர் 10 ரன், அடுத்த ஓவர்ல 9 ரன், 2 ஓவர் 19 ரன் அவரோட எக்கானமி முடியும் போது. அவங்க கூட பேரா பண்ணது ஜேமி ஓவர்டன் 1 ஓவர் பேரா பண்ணாரு. அதுக்கு முன்னாடி வந்து அன்ஷுல் கம்போஜ் 1 ஓவர் பேரா பண்ணாரு. அந்த 2 பேர் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 3வது ஓவர்ல வந்து அகில் ஹுசைன் திரும்ப கொண்டு வந்தாங்க. அகில் ஹுசைனோட 3வது ஓவர். அந்த ஓவர்ல தான் லெப்ட் ஹேண்டர் திலக் வர்மாவோட விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. உங்களோட ஐசிசி ரூல்ஸ் பிரகாரம் லெப்ட் ஹேண்டர் எப்படி அவுட் ஆனாரு? எனக்கு இந்த திரும்ப திரும்ப வருது. கட்டாட போய் உள்ள இன்சைட் அடிச்சு எப்படி அவுட் ஆயிருப்பான்? சான்ஸே கிடையாது. லெப்ட் ஹேண்டர் லெப்ட் கூப்பிட கூடாது. இந்த தப்பு தான் பண்ணவே கூடாது. ஒரு பவுலர் த்ராட்ல போயிட்டு இருக்கும்போது நீ நல்லா பாரு, விக்கெட் எடுத்துட்டான், அது ஓகே எனக்கு. அந்த திலக் வர்மா அவுட்.
அடுத்த ஓவர் நூர் அகமது வர்றான், ஒரு மாதிரி டிஃபரெண்ட் பீஸ்ட் பீஸ்டா மாதிரி. இருக்கான். ஃபர்ஸ்ட் பால் ஹர்திக் பாண்டியா, செகண்ட் பால் ஷெர்ஃபன் ருதர்ஃபோர்டு. அதுக்கப்புறம் ரன் அப்புறம் டீம் அங்கேயே டிஸ்மேண்டில் பண்ணிட்டானுங்க. சோ இதைதான் சொல்றேன். அகில் நூர் அகமது கூட நீங்க அகில் ஹுசைனை பேர் அப் பண்ணீங்கன்னா, இன்னைக்கு அந்த அனாலிசிஸ் எடுத்து பாரு. 8 ஓவர் ஆன் த்ராட் போட்டுருக்கானுங்க, 40 ரன் கூட கொடுக்கலடா. எத்தனை விக்கெட் தெரியுமா? இவன் 4 விக்கெட், அவன் 2 விக்கெட், 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. வெறும் 8 ஓவர்ல 40 ரன், 6 விக்கெட். இந்த இம்பாக்ட் கிரியேட்டிங் பை தீஸ் டூ ஸ்பின்னர்ஸ், இதுதான் வந்து ஒரு கோர் சிஎஸ்கே. அந்த பழைய சிஎஸ்கே பார்த்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்றோம்ல, இதுதான் அந்த பழைய சிஎஸ்கே. வான்கடை மாதிரி நீ கூட சொன்ன, வான்கடையில வந்து ஸ்பின்னர்ஸ் தேவையில்ல மாப்பிள்ள அப்படிங்க. ஆனா அந்த ஃபிங்கர் ஸ்பின்னரோட எஃபெக்டிவ்னஸ் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். நீங்க சூப்பரா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. தயவு செஞ்சு ஒன்னே ஒண்ணுதான், இனிமே அகில் ஹுசைனை தயவு செஞ்சு எடுத்துறாங்க. அவனை இம்பாக்ட்ல கூட ஆடாதீங்க, அவனை நீங்க மெயின் லெவன்லயே ஆடுங்க. நூர் அகமது இம்பாக்ட்ல போட்டுருங்க பேசாம. இல்ல நான் 100 அகமதை போட மாட்டேன். நீ வந்து டாக்டிக்கலா யோசிச்சா, நீ சொன்ன டாண்டம் ஃபேக்டர் வந்து ஒர்க் ஆகுது. ஆக்சுவலா நான் கூட பயந்தான், ஐயோ ஐசிசி ரூல்ஸ் வேற இருக்கு, ருத்ராஜ் கேக்வாட் ஐசிசி ரூல்ஸ் முன்னாடி டிமெரிட் பாயிண்ட் கொடுத்துருவாங்களே அப்படின்னு நினைச்சேன். ஆனா எப்படியோ குர்ஜப்னீத் வேற இருந்தாரு, கண்டிப்பா குர்ஜப்னீத் தான் போவாங்க. சேமி ஓட்டன் வேற முன்னாடி ஒரு வாய் விட்டுருக்காரு திலக் வர்மா கிட்ட, கண்டிப்பா போயிட்டு ஒரு ஃபைட் நடக்கும் போது கண்டிப்பா கொலாப்ஸ் ஆகும் நினைச்சேன். பட் அந்த கட்ஸ், அது நிறைய பேர் பவுலருக்கு அந்த கட்ஸ் இருக்காது மாப்பிள்ள, பயப்படுவாங்க. பட் அது கையே இழுத்துக்க மாட்டேங்குது. இதுக்கப்புறம் ஒரு அடி வாங்கலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் அந்த கட்ஸ் போடுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இதைத்தான் அவர் த்ரூ அவுட் த வேர்ல்ட் பண்ணிட்டு இருக்காரு. T20 கிடையாது, T10ல பவர் பிளே பால் எடுத்து போடுறாரு. T20 நீ 10 ஓவருக்கு அப்புறம் அடிக்கலாம், T10ல முதல் பாலே கதை எடுத்துக்கிட்டு வருவானுங்க. அந்த மாதிரி இடத்துல பவர் பிளே போடுறால நீ யூட்டிலைஸ் பண்ணணும். நீ யூட்டிலைஸ் பண்ணாம அந்த டபுள் டியூட்டி பிளேயர், ட்ரிபிள் டியூட்டி பிளேயர், நீ சொன்ன இவ்வளவு பாயிண்ட், அதோட ஃபீல்டிங் ஆட் பண்ணிக்கோ. பெட்டர் ஃபீல்டர் இன் கிரவுண்ட். சிவம் துபே பண்ற ஃபீல்டிங் எல்லாம் எக்ஸ்ட்ராவே போட்டு இவர் பிடிப்பாரு. ஜேமி ஓட்டனும் பெட்டரா ஃபீல்ட் பண்றப்போ உனக்கு கவர்ஸ் பண்ண ஆள் இருக்கும், உனக்கு ஃபீல்டை கவர் பண்றதுக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்கும். நீங்க இம்பாக்ட் எதுக்கு வச்சிருக்கீங்க? திருப்பி பிரசாந்த் ஒரு கொலாப்ஸ் நடந்துச்சுன்னா பிரசாந்த் பேர் ஆடணும். பட் இவரை நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க அந்த இம்பாக்ட் வேற வயசா யூஸ் பண்ணலாம். அகைன் ராமகிருஷ்ணா கௌஷியோ இல்ல குர்ஜப்ரீத் சிங்கோ தேவைப்பட்ட மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து யோசிக்கணும்ன்றது. அண்ட் இதுக்கப்புறமா என்னன்னா, அகில் ஹுசைன், நூர் அகமது நீ ஏன் ஆடணும்னா சொல்றேன் பாரு. இதுக்கப்புறம் ஆட போற கேம் வந்து 2 கேம் எல்எஸ்சி கூட ஆட போறோம், 2 கேம் ஜிடி கூட ஆட போறோம். சோ 2 எல்எஸ்சி 2 ஜிடின்றப்போ உனக்கு வந்து கிரவுண்ட்ஸ் பிகரா இருக்கும் போது, சோ கிரவுண்ட்ஸ் பிகரா இருக்கப்ப நீ தாராளமா வந்து இவங்க 2 பேரும் ஆட்டோமேட்டிக்கா ஆடலாம். சோ வித் 6 பாயிண்ட்ஸ் 8 கேம்ஸ், இந்த 8 பாயிண்ட் பாக்குறப்போ வந்து 4 கேம் பாக்குறப்போ உனக்கு இன்னும் வைட்டலா இருக்கும். பிகாஸ் இட் பிளேஸ் மேஜர் ரோல். நீ சேப்பாக்ல ஒரு 3 கேம் ஆட போற, அகமதாபாத்ல ஒரு கேம், லக்னோல ஒரு கேம்னு பாக்குறப்போ உனக்கு இன்னும் வயசா இருக்க போது. இதை வந்து காம்பினேஷன் உடைக்காம பிளேயிங் லெவன்ல போனோம். அண்ட் கிரெடிட்ஸ் கொடுத்தவன சஞ்சு சாம்சனுக்கு, அதை பத்தி நீ பேசு. ஆமா, நாங்க சஞ்சு சாம்சனோட கிரெடிட்ஸ்க்கு முன்னாடி இன்னொருத்தருக்கு நான் கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். குடோஸ் டு முகேஷ் சௌத்ரி. அவர் வந்து அவர் ஹார்ட்ஷிப்லயும் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு முக்கியமான ஒரு இதை கூட திரும்ப டீமுக்காக ஒரு ஸ்போர்ட், த லவ் ஃபார் ஸ்போர்ட்ங்கிறதுக்காக திரும்ப வந்து இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆடி கொடுத்துருக்காரு. அண்ட் ருத்ராஜுமே சொன்னாரு, டெடிகேட்டிங் திஸ் வின் டு ஹிஸ் மாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. குடோஸ் டு. ஸோ நல்ல ஒரு ரொம்ப சேடான ஒரு இதுதான். பட் ஆப்வியஸ்லி ஹிஸ் மாம் வில் பி ப்ரௌட் ஆன் வெரி ஹாப்பி எமர்ஜென்ஸ். அதுதான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். அண்ட் ஆல்சோ ஆன் த அதர் நோட், சஞ்சு சாம்சன் ஒரு செம இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. ஸ்டில் தெர் ஆர் சம் ஹோல்ஸ் இன் சிஎஸ்கே பேட்டிங் தான். இன்னைக்கு கவர் அப் பண்ணிட்டாங்க, 2 அடிச்சு கவர் அப் பண்ணிருக்காங்க. பட் ஆனா அந்த பேட்டிங் ஃபயர் பவர் இன்னும் நல்லா கூட காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஸ்கோர் அழகா 220 230 வந்திருக்கும். பட் ஆனா நீ ஸ்கோர் கார்டை பாரு, செம்ம கான்ட்ராஸ்டிங்கா இருக்கு. நம்ம ஸ்கோர் கார்டும் அவங்க ஸ்கோர் கார்டும் ஓரளவுக்கு ஒரே தான் இருக்கு. அங்க டாப் ஸ்கோர் வந்து திலக் வர்மா 35 எவ்வளவு அடிச்சாரு, சூரியகுமார் யாதவ் 30 எவ்வளவு அடிச்சாரு. நம்ம இதுல சஞ்சு மட்டும் தனியா தூக்கி வச்சிடறேன். அடுத்த டாப் ஸ்கோர் கார்டு வந்து ருத்துராஜ் கேக்வாட் 22 எவ்வளவு அடிச்சாரு. அடுத்து கார்த்திக் சர்மா 18, 15, 10 அதே மாதிரி அப்படிதான் அடிச்சாரு. ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. ஒரே ஒரு ஆள் துண்டா தூக்கிட்டு போனது வந்து சஞ்சு சாம்சன். அவரோட அந்த 100 மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு சிஎஸ்கே சுத்தமா இல்ல. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மள அந்த 20 இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு ஃபுல்லா. அதுதான் மெயின் இம்பாக்ட். அதான் இப்போ அகைன் இந்த பேட்டிங் பத்தி பேசினாலும் சொல்றேன். சிஎஸ்கோட பேட்டிங் லைன் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. வென் தே கெட்டிங் டீப்பர் இன் பேட்டிங், அவங்க பேட்டிங் நிறைய சொதப்புறாங்க. பிகாஸ் அவங்க என்னன்னா, எனக்கு பினிஷரா யாரும் இல்ல, நான் வந்து கடைசி ஒரு வரைக்கும் ஆடணும்னு பயந்து அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து கொஞ்சம் சங்கா இறந்து வருது. ஏன்னா பவர் பிளே நீ பார்த்தா 70+ ரன் அடிக்கிறாங்க. பட் அந்த 9 to 15 ஓவர்ஸ்லயும் உனக்கு 70 ரன்ஸ் தான் வருது. ஓகே, அதோ சாலிட் பேட்டிங் இருக்கு. 16 to 20 ஓவர்ஸ் ஆக்சலரேஷன்ஸே உனக்கு 18th ஓவருக்கு அப்புறமா தான் வருது. ஸோ அந்த பினிஷர், லேக் ஆஃப் பினிஷர், அந்த கான்பிடன்ஸ் இல்லாதனாலே டீம் அந்த இடத்துல லாக் ஆகிறாங்க. அந்த இடம் முடிக்கிறப்ப தான் வான்கடை நான் பாக்குறப்போ +15 ரன்ஸ் ஆட்டோ இல்ல +20 ரன்ஸ் ஆட்டோ. பிகாஸ் நடுவில் 12 பால் வந்து சஞ்சு ஆடவே இல்லை. சோ ஏன்னா நமக்கு பின்னாடி பேட்டிங் இல்ல, அந்த ஒரு ஃபேக்டர்லயே பின்னாடி அடிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. பிகாஸ் அந்த அட்டாக்கிங் போகாத ஒரு காரணம் வந்து துபேவோட இம்பார்ட்டன்ஸ். துபே வந்து ஒரு ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு 15 ஓவர் வரைக்கும் ஆடி ஆகணும், என்ன ஆனாலும் சரி. அவர் ஸ்டாண்ட் பண்ணிட்டாருன்னா உனக்கு 2 பால் 3 ஓவர் 4 வந்துடும்.
கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஸ்பின்னர் வந்தாலே நான் கார்டு தான் சுத்துவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு 2 பால் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் பால் பார்க்கலாம், இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு கேமாவது பார்க்கலான்றப்போ அந்த லெவல் அந்த அந்த என்ன சொல்றது, அவர் இந்தியால பயங்கரமா பண்ணாரா. இந்தியால வந்து ஷோல்டர்ல எடுத்துட்டு நான் ஆர்டர் பண்ணாரு. பட் இந்த இடத்துல ரொம்ப லெத்தாஜிக்கா சிக்ஸஸ் அடிக்கணும்னு நினைச்சு விக்கெட் விடாதுன்னு தோணுது. பட் கேம் ஆஃப் 2 or 3 தான். பட் ஸ்டில் அவரோட ஆமா பொசிஷன் ஆமா வந்து ரொம்ப வேலிடா இருக்கணும். இல்லைன்னா பின்னாடி நம்ம கஷ்டப்படும். சி இந்த கேம்ல ஓகே 50 பிளேஸ் வந்துட்டோம்னு சொல்லிட்டு. பட் இது வந்து எப்பவுமே சந்து சம்சன் ஒரு சிங்கிள் ஹேண்ட் அடிக்க மாட்டாரு, ருத்ராஜ் அடிக்க மாட்டாரு, சர்ஃபாஸ் அடிக்க ஆமா மாட்டாரு. ஆமா ஆமா மிடில் ஓவர்ஸ்ல வந்து நீ வந்து பண்ணி டெத் ஓவர்ஸ்ல கையில கொடுத்தாதான் இன்எக்ஸ்பீரியன்ஸ் டெத் ஓவர்ஸ் வந்து உனக்கு பெட்டரா இருக்கும். இல்லைன்னா நம்ம பெரிய இடத்துல அடி வாங்குவோம். நீ சொல்லு. இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு நம்ம ஜெயிச்சது வந்து நான் என்ன சொல்ல பண்றதுதான், சஞ்சு சாம்சனோட செஞ்சுரியால மட்டும்தான் நீ ஜெயிச்சிருக்கோம். அகில் ஹுசேன் அது பவுலிங் ஓகே, பட் ஆனா பேட்டிங் 200 ரன் வந்ததுக்கான முக்கிய காரணம் சஞ்சுவோட பேட்டிங், ஸ்கோர் மட்டும்தான். சஞ்சு எடுத்துட்டா ஸ்கோர் மொத்தமே 100 தான் இருக்கும், 100 கூட இருக்காது, நிறைய ஒயிட் அதுன்னு போச்சு. அண்ட் ஆல்சோ தூபே வந்து அண்ட் ஆல்சோ அந்த அவர் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு வந்து கரெக்டா ஹிட் பண்ணணும்டா. நிறைய பேர் சொல்றாங்க தூபே தூக்கணும் அப்படி அப்படிங்கிறாங்க. அவர் வந்து இந்தியன் வேர்ல்ட் இல்ல கப் T20 11ல உள்ள ஒரு பிளேயரு. இப்போதைக்கு 11ல உள்ள 2 பேரு சஞ்சுவும் தூபே மட்டும்தான். சோ தூக்கறலாம் முடியாது, அவர் ஆடலாம், இன்னும் அவ்வளவு மோசம்லாம் ஒண்ணும் இல்ல. பட் அந்த அந்த ஸ்பின்னை வந்து இன்னைக்கு கரெக்டா என்ட்ரி பாயிண்ட், அவர் நல்ல என்ட்ரி பாயிண்ட் இன்னைக்கு அவர் தான். அவரை வந்து என்ன சொல்றது, அந்த சாய்ஸ் ஆஃப் ஷாட்ஸ் அண்ட் அந்த டேக் ஆன் பண்ணணும், கரெக்டா மீட் பண்ணி டேக் ஆன் பண்ணணும், அதுதான் அவர் இன்னைக்கு. ஆனா கரெக்டான என்ட்ரி பாயிண்ட், சூப்பர் என்ட்ரி பாயிண்ட், கரெக்டா 6வது ஓவர் உள்ள வந்தாரு. அல்லாஹ் கசன் ஃபுரோன் சாண்டனும் போடக்கூடிய மாத்தி மாத்தி போடக்கூடியவர் தான் அவர். ஆனா டேக் ஆன் பண்ண முடியல இன்னைக்கு. அவர் ஒரு மாதிரி வீசினாரு, அது போல்ட் ஆயிருச்சு. அதை வந்து பண்ணக்கூடாது. அவர் கொஞ்சம் அவர் மேல உள்ள அந்த ஒரு சீனியர் பிளேயரு, அதை வந்து அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் ரன் த்ரூ பண்ணணும் அவர். அதுதான் எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, பட் இந்தியன் டீம்ல அப்படி பண்ணல அவரு. இந்தியன் டீம் ஸ்பின்னர் வந்தாலுமே அப்பயும் பண்ணாரு ஸ்டெடி பண்ணி கொஞ்சம் கேமை டீப்பா கொண்டு போனார். நிறைய கிளச் மூவ்ஸ் அவர் கொண்டு வந்தான்றப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும். தூபேவெல்லாம் தூக்க மாட்டாங்க. அவர் ஃபீல்டிங் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்ல பேசாம அவர் இம்பாக்ட் வச்சு ஒரு நல்ல ஃபீல்டர் கொண்டு வரலாம். ஆமா ஆமா இல்ல அது பண்ணலாம்டா. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு 6+2+4 6 பவுலர்ஸ் இருக்காங்க. இந்த டைம்ல நான் தூபே இம்பாக்ட்ல போட்டுருவேன். ஏன்னா அவர் பவுலிங் நமக்கு தேவைப்பட போறது கிடையாது மோஸ்டா. அவசரப்பட்ட பிரச்சனை இல்லை, அது கூட வச்சுக்கலாம். ஆனா என்ன கேட்டா இனிமே தூபை பவுலிங் தேவை. 6 சாலிட் பவுலர்ஸ் இருக்காங்க, போதும் என்ன கேட்டா. சரி ஓகே. மும்பை நம்ம நிறைய சிஎஸ்கே பத்தி பேசிட்டோம். சோ பார்ட் 1 முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் சிஎஸ்கேல சில பாயிண்ட்ஸ் நம்ம ஜிடி இல்ல எனக்கு லாஸ்ட் அதான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்கு. அன்சுல் கம்போஜ் அன்சுல் கம்போஜ் சொல்லு. அன்சுல் கம்போஜ் வந்து பர்பிள் கேப் ஹோல்டர்னு இல்லாம இந்த மாதிரி ஒரு பவுலிங் லைனப்ப ஸ்பியர் ஹெட்டா லீட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நிறைய பேர் இந்த அகிலேஷனை பத்தி பேசலாம், அதுக்கப்புறம் வந்து ரூன் அக்பர் பத்தி பேசலாம். பட் ஸ்பியர் ஹெட்டா லீட் பண்ணது அன்சுல் கம்போஜ் தான். அந்த 2 குரூஷியல் ஓவர்ஸ் நான் போடுறேன்னு சொல்லி அவர் போடுற பவுலிங் எல்லாமே பயங்கர இம்ப்ரூவ் ஆயிருக்கு. லைக் இப்ப வந்து நிறைய அந்த 140+ போடுறாரு, லென்ஸ் நிறைய ஹிட் பண்றாரு, யாக்கர்ஸ் எக்ஸிக்யூட் பண்றாரு. ஸோ அவர் என்ன சொல்றது, இஸ் கோயிங் பிளேசஸ் தான் சொன்னேன். ஏன்னா அவரை நம்பி ஒரு 2 ஓவர் தாராளமா கொடுத்தான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். 4 ஓவர் நம்பி யாரும் கொடுக்க முடியாம 2 ஓவர் யாரும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அன்சுல் கம்போஜ் மேட்லயே வந்து மோர் தென் 25 விக்கெட் எடுத்திருக்காரு. டாப் 2 ரன் விக்கெட் டேக்கர்ஸ் வேறன்றப்போ நல்ல எக்கனாமிக்கலா போட்டிருக்காரு. அதை அப்படியே இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் அன்சுல் கம்போஜ். அவரோட ஸ்பியர் தான் வந்து நமக்கு அந்த பவுலிங் ஒரு கொஸ்டின் கொடுக்குது. வேற என்ன நம்ம 2 ஓவர் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் பவுலிங் தான் ரொம்ப மோசம் சொல்லிட்டு. பாத்தியா பவுலிங் தான் இப்ப நமக்கு 3 கேமே வின் பண்ணி கொடுத்துருக்கு. இல்லைன்னா இந்த 6 பாயிண்ட் கிடைச்சிருக்காரு. கரெக்ட், அது என்னமோ உண்மைதான். அண்ட் ஆல்சோ எனக்கு ஒரு 2 பாயிண்ட் நான் சிஎஸ்கே இதை முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் ருத்துராஜுக்கு வந்து ருத்துராஜ் கழுவி ஊத்திட்டு இருந்தேன். பட் ஆனா இந்த மேட்ச் ருத்துராஜ் வந்து கேப்டன்சி பெட்டராவே பண்ணிருக்காரு. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட். டெஃபினட்டா என்ன நடந்துச்சோ அதை சொல்லணும். அவர் இந்த மேட்ச் சூப்பரா பண்ணிருக்காரு. ஆன் த்ராட் வந்து முகேஷ் சௌத்ரி கொடுத்தது, ஸோ அது எல்லாமே வந்து நல்ல முடிவு தான். 4th ஓவர் கொடுக்க தேவையில்ல, பட் அகைன் கொடுத்தது ஓகே தான், நாட் அ பிக் கன்சர்ன். அண்ட் ஆல்சோ அந்த சேஞ்சஸ் பண்ணது, குர்ஜப்னீத் என்ட்ரி பாயிண்ட், அவங்க 2 பேர் போட்டுட்டு இருக்கோம் விட்டுட்டாரு ஃபுல்லா. அந்த 8 ஓவர் எக்ஸாஸ்ட் ஸ்பின்ன முடிச்சதுக்கு அப்புறம் குர்ஜப்னீத் ஒரு என்ட்ரி, ஸோ அது எல்லாமே ப்ராப்பரா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அவரோட பேட்டிங்லயுமே நான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தேன். நல்ல அந்த இன்டென்ட் காமிச்சார், ஒரு 6, 4 அதை இன்னும் கொஞ்சம் அதை கேரி த்ரூ பண்ணணும். ஏன்னா ஆயுஷ் இல்லாத ஒரு டைம்ல அவரும் சஞ்சுவோட அந்த ஒரு முக்கியமான இன்னிங்ஸ். ஏன்னா 2 பேர்ல நீ சஞ்சு அடிச்சதுனால எனக்கு ஜெயிச்சிட்டோம், டிசி கூட சஞ்சு அடிச்சதுதான் நம்ம ஜெயிச்சிட்டோம். அந்த இன்னொரு மேட்ச் வந்து அந்த சஞ்சு ருத்து அந்த டாப் பிளேயரா ஒரு நம்ம ஃபுல்லா ஆடணும். ஸோ அந்த ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லயும் ஆடணும், த்ரூ அவுட்டும் ஆடணும், அந்த மாதிரி ஒரு பிளேயர். ஸ்டில் சர்ஃப்ராஸோட நான் அந்த அளவுக்கு இன்னும் கன்வின்ஸ் இல்லடா இன்னைக்கு. ஓகே, பட் ஆயுஷோட இம்பாக்ட் சர்ஃப்ராஸ் கொடுப்பாரா? அதே ஸ்பின்னுல அதே அந்த ஸ்வீப்பவே ட்ரை பண்றான், அதுக்குதான் அவுட் ஆகுறாரு. அந்த ஃப்ரண்ட் ஆஃப் அந்த வீல் ஆடுவான்னு சொல்லலாம் பாத்தீங்களா, அந்த ஸ்ட்ரெயிட் டவுன் இதுல 6, லாங் ஆன் லாங் ஆஃப், அந்த மாதிரி ரேஞ்ச் அந்த புது ஃப்ரண்ட்ல 6 அடிச்சா மட்டும்தான் அவங்களால இது பண்ண முடியும். அவரு நீ ஓரளவுக்கு ஷார்ட்ல பார்த்தாலே பேட் சும்மா அப்படி பின்னாடியே ஆடிட்டு ரொம்ப
பின்னாடிக்கே ஆடுற மாதிரி இருக்கு, ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்ல ஆட மாட்டேங்கிறாரு. அது ஏன் அவர் அப்படி பண்றாருன்னா, அதை சக்சஸ்ஃபுல்லா அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நீ வந்து நான் ஸ்மாஷ் நிறைய பார்த்தேன் சர்ஃப்ராஸோட கேம்ல. நான் சர்ஃப்ராஸ் வந்து முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்க காரணம் வந்து அவரோட ஸ்ட்ரென்த்தே அதுதான். சோ அந்த லைன்ல போட்டான். பட் இந்த இடத்துல சாந்தர் வந்து பயங்கர ஸ்மார்ட்டா போட்டாரு. சி அந்த இடத்துல பவுலருக்கு நம்ம கிரெடிட் கொடுத்தாலும், ஒரு பால் அப்படி போறோம்னு தெரிஞ்சோன்னே அப்படியே ரொம்ப தூக்கி போட்டப்போ அந்த டெம்ப் பண்ணி அவர் ஹைட்டுக்கு அந்த பால் ரீச் மிஸ் பண்ணிட்டாரு. சோ அதுதான் சி அது குருணால் பாண்டியாவுக்கு அப்படிதான் மிஸ் ஆச்சு. நல்லா ஆடிட்டு இருந்தாரு, அந்த ஹைட்ல மிஸ் ஆகுது. அந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டை வந்து அவர் கரெக்ட் பண்ணிட்டாருன்னா, ஏன்னா அவரு ஆள் கொஞ்சம் ஷார்ட் இருக்கிறதுனால பால் அடிக்க போறதுக்கு ஒரு ஸ்வீப் குனிஞ்சானும். அப்போ என்ன பண்றா, பாலை கண்ணுல இருந்து எடுத்துடுறாருன்னு எனக்கு தோணுது. சோ அப்படி கண்ணுல இருந்து எடுக்கிறப்போ ஒரு ஸ்லைட் சான்சஸ் மிஸ் பண்றாரு. அதுல வந்து அவர் பவுலர் ஆனா 2 விக்கெட்டும் பார்த்தா அப்படிதான். சோ அதை மட்டும் அவர் இம்ப்ரூவ் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும். அண்ட் ஸ்டில் ஐ பிளே சர்ப்ராஸ். ஏன்னா அவர் உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் கொடுப்பாருன்னா, ராபின் தப்பா அவனுக்கு பண்ணது 2021ல அஜிங்க ரஹானே பண்ணது. சோ இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட் எனக்கு சர்ப்ராஸ். அந்த விக்கெட் வந்து 20 to 30 ரன்ஸ், அந்த இன்டென்ட் கரெக்டா, அந்த பேஸ் ஃபர்ஸ்ட் விக்கெட் போனதோட இம்பாக்டே தெரியாம அந்த ரன் ரேட் கரெக்டா போகணும். நீ மேட்ச் பார்த்தா தெரியும், 11 ஓவர் 12 ஓவர் வரைக்கும் உனக்கு 10ல இருந்து விடவே இல்லை. சோ அதனாலதான் நமக்கு அந்த பிஷன் பின்னாடி போச்சு. நம்ம 200 யோசிச்ச காரணமே அந்த ரன் ரேட் குறைச்சிக்காம வச்சுக்கிறது. சோ அதனாலதான். ஏன்னா சப்போஸ் விக்கெட் ஆனாலும் ஐயோ இவ்வளவு ரன் அடிப்பாரு, 50-100 அடிப்பாரு கிடையாது. சப்போஸோட வேலை எனக்கு 20 to 40 ரன்ஸ் அடிக்கும் வித்தின் ஷார்ட் ஸ்பேன். ஒரு 170 வந்து 200 ஸ்ட்ரைக் ரேட் கூட எனக்கு அடிச்சுட்டு அவர் ரோல். அந்த ரோல் கிளாரிட்டி பெட்டரா பண்ணுவாரு. அவனதான் அவரோட இன்டென்ட் இருக்கு, ஷோரா இன்டென்ட் இருக்கு, நான் சொல்லவே மாட்டேன், இன்டென்ட் இருக்கு. பட் ஆனா அந்த வெரைட்டி ஆஃப் ஷார்ட் சாய்ஸஸ் தான்டா. அது நீ சொல்ற பேக் வந்து எனக்கு ஸ்ட்ரென்த் ஓகே, நான் அது இல்லைன்னு சொல்லல. ஆனா முக்காவாசி பால் உனக்கு யாக்கரு ஃபுல்லர் லென்த் பால் தான் அவனுக்கு போடுவாங்க. ஏன்னா ஃபுல்லர் லென்த் போட்டா நீ ஃப்ரண்ட் ஆஃப் தான் ஆடணும், ஃபுல்லர் லென்த் பால் நீ பின்னாடி ஆட முடியாது. சோ முக்காவாசி பால் அந்த மாதிரி போடும்போது நீ அப் த ஃப்ரண்ட் ஆஃப் தி விக்கெட்ல நிறைய ஆடினாதான் அவருக்கு இது. அவர் இன்னும் கொஞ்சம் உனக்கு கேம் டைம் கிடைக்க இருக்கும். இப்ப நீ இந்த இடத்துல உருள்பட டிப்ளாய் பண்ணிட்டு ஒருவேளை அவருக்கு பேக் ஸ்டெப் வந்துருச்சுன்னா திருப்பி நல்லா ரிகரன்ஸ் பண்ண டைம் ஆகும். சோ ஒரு டீம் காம்படிஷன்றப்போ நான் வந்து இதுக்கப்புறம் வந்து கேஷ் பண்ண வேண்டிய மறுபடியும் சர்ப்ரைஸ் என்ட்ரி பண்ணா உனக்கு பிரேவிஸோட என்ட்ரி பாயிண்ட் ஜாஸ்தி ஆகும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, பிரேவிஸ்க்கு நிறைய பால்ஸ் கொடுக்குன்னு நினைக்கிறாங்க. நீ SC20 பார்த்தனா உனக்கு பிரேவிஸ் வந்து நம்பர் 4ல ஆனாரு. ஹீஸ் த டாப் ரன் ஸ்கோரர். டெல்லி பெட்ரோலியா கேபிட்டல் சிங்கிள் ஹேண்டர் ஃபைனல் வரைக்கும் போனாரு, தோத்துட்டாங்க. பட் இருந்தாலுமே அவர் ஒரு ஆளா நம்பர் 4ல அவர் ரன் அடிச்சு கொடுத்தாரு. சோ அதனால பிரேவிஸ்க்கு எனக்கு நிறைய பால் வேணும்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு பேட் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். வித்தவுட் ஆயுஷ் மத்ரே ஐ பிளே சர்ப்ரைஸ். உருவல்பேட்டில் இம்பாக்ட் வச்சுக்கலாம். ஒரு ரொம்ப ஒஸ்டா போயிடுச்சு அப்படின்னா அது பிளே உருவல்பேட்டை. சோ இதுதான் காம்பினேஷனா இருக்க போது. ஆமா, கார்த்திக் சர்மாவுக்கும் நான் இன்னும் 2-3 ரன் கொடுப்பேன்டா. நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. பட் ஆனா அவங்க ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. அந்த கேம் டைம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொசிஷனுக்கு இப்போதைக்கு அவர் தான் நல்ல ஒரு சாய்ஸ் இல்ல. தோனி வந்தாதான் தோனி வர்ற மாதிரி, தோனி வர வரைக்கும் வேற ஆள் இல்ல அந்த இடத்துல ஆடுற 6ல எல்லாம் ஆடுறதுக்கு ஆள் இல்ல. அவர் தான் ஆடி ஆகணும். சோ அவர் இல்ல பிரசாந்த் வீர் 2 பேர்ல தான் யாராவது ஒரு ஆள் ஆடி ஆகணும். அவருக்கு ரன் த்ரூ கொடுக்க வேண்டியதான், வேற ஆப்ஷன் இல்ல நமக்கு. ஓகே, நம்ம சிஎஸ்கே நிறைய பேசிட்டோம். அப்படியே நம்ம எம்ஐ சைடு வரலாம். எம்ஐ சரி ஆரம்பி. அதான் மாப்பிள்ள, நம்ம மாமா வரல. மாமா வந்துதான் வச்சுக்கேன் செம்மையா இது பண்ணிருப்பான். சரி, எம்ஐ வந்து 4 ஓவர் கும்பரா போகணும்னு சொல்றாங்க. அந்த 4 ஓவர் மட்டுமே அவங்க மெயின் பாயிண்டா பாக்குறாங்க. அஸ்வினி குமார் பயங்கரம். நீ யோசிச்சு பார்த்தா 2 பவுலர் சூப்பரா போடல, 4 பவுலர் நல்லா போட்டிருக்காங்க. ஸ்டாண்ட் உனக்கு நல்லா போட்டிருக்காங்க. எல்லா எக்ஸ்டீரியர் கொஞ்சம் மேபி எக்ஸ்பெக்டிவ், பட் ஆனா மெக்கேட் கொடுக்குறாங்க. 4 பவுலர் நல்லா போட்டுமே அந்த ஒரே ஒரு பவுலர் அந்த ரொட்டேஷன்ஸ் நீ என்ன பண்ணிட்டா, அந்த சின்ன பையனுக்கு 16th ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஹார்திக் பாண்டியா வந்து போட்டாரு. பட் அவர் வந்து ஸ்டெப் பேக் பண்ணி பண்ணணும். பிகாஸ் ஹார்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட வேர்ல்ட் கப் ஃபைனல்ல ஒரு ப்ரெஷரான ஓவர் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணாரு. இந்த இடத்துல நீங்க ஒரு கேப்டனா என்ன பண்ணிக்கணும்னா, நான் வந்து போடுறேன் பரவாயில்ல, என்ன போனாலும் உனக்கு அட்லீஸ்ட் 20 ரன் மேல போகாது, எப்படியும் அடிக்கதான் போறாங்க. அந்த இடத்துல நீங்க வந்து பேக் பண்ணி எடுத்துக்கணும். பிகாஸ் நீங்க என்ன சொல்றது, 2016ல ஹீட் ஆஃப் த மொமெண்ட் ஆர்சிபி கேம் கூட அந்த ஃபைனல் ஓவர் போட்டு வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு அவ்வளவு ப்ரெஷர் சோக் பண்ண ஒரு பிளேயர் அவரை பேக் பண்ணி அவர் போட்டணும். ஐ நோ யங்ஸ்டர் சான்ஸ் கொடுக்குறாங்க, ஓகே. பட் அந்த பையன் ஒரு ஆல்ரவுண்டர் ரீப்ளேஸ்மெண்டா இப்பதான் வந்திருக்கான்றப்போ அந்த இடத்துல நான் வந்து பெரிய பிளண்டரா பாக்குறேன். ஹார்திக் பாண்டியா ஸ்டெப் அப் பண்ணி நான் ஒரு ஓவர் போடுறேன், எனக்கு ரன் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி போட்டுருந்தேன்னா கேம் would have been different. ஏன்னா அந்த 2 ஓவர்லயே உனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-30 ரன்ஸ் மேல வந்துருச்சு நினைக்கிறேன். எக்ஸாக்டா நம்பர் தெரியல. சோ அந்த இடத்துல அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, ட்ரஸ்ட் பண்ணல. அவரே ட்ரஸ்ட் பண்ணாது. அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஏதாவது எல்லா கேம் எந்த ஓவரும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண முடியல அவரை. அது வந்து அவர் கொஞ்சம் பெட்டரா பண்ண இருக்கும். இன்னும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது, இப்போ எல்லா மேட்ச்லயும் ஜெயிக்கிற மாதிரி வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க மறுபடியும் இந்த ரன் ரேட் அங்க பிடிச்ச ரன் ரேட் அப்படியே விட்டாங்க. கரெக்ட். அங்க 99 ரன் ஜெயிச்சாங்க, 103 ரன்ல விட்டாங்க. திரும்ப அதே மைனஸுக்கு அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. அண்ட் ஆல்சோ அதான் இப்போ இவங்க மொத்தமே 200 ரன்ஸ் அடிச்சிருக்காங்களா.
இவங்க அந்த 7 ஓவர்ல மட்டும், சாரி அந்த 4 ஓவர்ல மட்டும் 70 ரன் வந்திருக்கு. அந்த ஆமா இவரோட ஹர்திக்கோட 2 ஓவர்ல 40 ரன், இவரோட 2 ஓவர்ல 31 ரன், 30 ரன். அப்ப இந்த 4 ஓவர்ல மட்டும் 70 ரன் வந்திருக்கு. மிச்சம் இருக்கிற 16 ஓவர்ல 130 ரன் தான் வந்திருக்கு. அதை நீ 8.5 தான். இந்த 4 ஓவர் இட் காஸ்டட் தம் லாட். இல்லனா அவங்க வந்து அழகா ஒரு 175K சிஎஸ்கே ரெஸ்ட்ரிக்ட் கேம் பண்ணிருக்கலாம். டிஃபரன்ஸ். சஞ்சுவோட விக்கெட்டை மட்டும் அவங்க முதலே எடுத்தாங்கன்னா இந்த கேம் வந்து 170 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்பாங்க சிஎஸ்கே. ஏன்னா அந்த ஆள் கிடையாது. நீங்க சஞ்சு விக்கெட் போயிருந்துச்சா இவங்களும் பதறி பிரசாந்த் இறக்கி விட்டுருப்பாங்க. சஞ்சு வந்து நின்னதுனால அவரும் ப்ரொலாங் பண்ணி கேம் ஓரளவு கடைசி செட் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. உனக்கு பவுலிங்கும் வந்தோடனே ஈக்குவலா அமைஞ்சிருச்சு. ஸோ அதான் எம்ஐ மும்பை வந்து அந்த கொஞ்சம் விட்டாங்கன்னு மும்பை தோணுது. பேட்டிங் பத்தி என்ன சொல்றீங்க? மும்பை பேட்டிங் சொல்றீங்க, அவங்க முதல்ல ரொம்ப பேனிக் பட்டு அமைச்சிட்டாங்களா, இல்லைன்னா வந்து ஸ்கை வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா ஆடிக்கணுமா? அந்த தான் சொல்றேன். மும்பை பேட்டிங் பேசி முடிச்சிடும். இல்ல மாப்பிள்ள, இப்போ எம்ஐ பேட்டிங் சொல்லும்போது டனேஷ் மலிவர் வந்து ஒரு ஹைலி இன்எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தெரிஞ்சுது. ஏன்னா அப்படி ஒரு குவாலிட்டி லெஃப்ட் ஆர்ம் பயங்கர கிரிப் பண்றாரு, சீமை பிடிச்சி ப்ராப்பரா ரெவல்யூஷன் கூட ஸ்பின் பண்ணி போடுறாரு. அதை வந்து அவரால் ஃபர்ஸ்ட் பால் அது எட்ஜ் ஆயிருச்சு. அது ஓகே, அதை ஒன்றும் பண்ண முடியாது. திரும்ப அதுக்கு அடுத்து வர்ற நமன்தீருக்கும் அதே மாதிரிதான். அண்ட் அடுத்து 3வது விக்கெட் குவிண்டன் டிகாக்கும் முகேஷ் சௌத்ரியோட சூப்பர்பான ஒரு அவே அவுட் ஸ்விங்கரை போய் தட்டி இன்சைட் எட்ஜ் ஆகி ஒரு அவுட். ஸோ இயர்லி விக்கெட் விழுந்தோடனே அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு மாதிரி கன்சாலிடேட் ஜாப் தான் ஆடிட்டு இருந்தாங்க திலக் வர்மா அண்ட் ஸ்கை. அண்ட் ஆல்சோ ரொம்ப ஆட முடியாது, ஏன்னா பால்ஸும் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்க அந்த ஒரு 65 ரன்ஸை வந்து கேட்சப் பண்ணி கொண்டு வந்தாங்க. பார்ட்னர்ஷிப்பே 65-70 ரன்ஸ் ஐ கெஸ் நினைக்கிறோம். 70 வரைக்கும் 3 விக்கெட்ஸ் தான் இருந்துச்சு. ஆனா பால்ஸ் ரொம்ப சாப்பிட்டாங்க. நியர்லி 7 ரன் ரேட் தான் ஆடிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரமா. அவங்க அப்பன்னு நினைக்கும் போது விக்கெட் விட்டாங்க, கரெக்டா விக்கெட் விட்டுட்டே இருந்தாங்க. அண்ட் அதுல இருந்து அவங்க ரெக்கவர் ஆகவே முடியல. ஓகே, அதுதான் இவங்க ஆக்சுவலா ரோஹித் வந்தா கரெக்டா இருக்கும். இந்த டனேஷ் மலிவர் ரோஹித் வந்தா கரெக்டா இருக்கும். அண்ட் இப்போ அல்லாஹ் ஹசன் நல்லா போட்டதுனால அவர் கை வைக்க மாட்டாங்க. என்ன கேட்டா இவரு வருவார்னு நினைக்கிறேன். ஷர்ஃபேன் ரூதர்ஃபோர்டுக்கு பதிலா வில் ஜாக்ஸ் மேபி வர வாய்ப்பு. இந்த இடத்துல மேபி வில் ஜாக்ஸ் எடுத்தா டிஃபரெண்டா இருக்கும். அட்லீஸ்ட் கேம் கொஞ்சம் டீப்பா கொண்டு போயிருக்கலாம். பட் அல்லாஹ் ஹசன் டீசன்ட் ஜாப். எனக்கு வந்து இப்போ மும்பைக்கு என்ன கன்சர்னா இருக்குன்னா, அவங்க இதுக்கப்புறம் ஆட போற கேம்ஸ் எல்லாமே குரூஷியலான கேம்ஸ். ஏன்னா அவங்க ஆல்ரெடி -2 இருக்காங்க. நமக்கும் மும்பைக்கும் எக்ஸாக்ட் டிஃபரன்ஸ் என்ன, பிகாஸ் வி ஆர் தி சேம் பார்ட். இப்போ அபினவ் முகர்ஜி கூட கமெண்ட் என்ன சொன்னா, சிஎஸ்கே எம்ஐ 2 பேரும் ஒருத்தர் தான் குவாலிஃபை ஆக முடியும், அது இந்த கேமை பொறுத்தா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஏன் சிஎஸ்கே மேட்ச் குவாலிஃபை ஆகாம சொல்ல, சிஎஸ்கே அட்லீஸ்ட் ஒரு எட்ஜ் என்ன இருக்குன்னு சொன்னா, சிஎஸ்கே இதுக்கப்புறம் மேட்சஸ் யாரா இருக்கும்னா 2 கேம் ஜிடியோட, 2 கேம் எல்எஸ்சியோட, அதுக்கப்புறம் எஸ்ஆர்எச்சோட ஒரு கேம், டிசியோட ஒரு கேம் இருக்கு. தென் வி ஆர் கோயிங் டு பிளே. இதுக்கு இந்த கேம் 6 கேம் இருக்குன்றப்போ உனக்கு 2 எல்எஸ்சி 2 ஜிடின்றப்போ உனக்கு கிரவுண்ட் சைஸ் பெருசு, நம்ம ஸ்பின்னர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். இவங்க எல்லாமே காம்படிட்டிவ் பிட்வீன் ஆஸ்டர்ஸ், நம்ம கூட இருப்பாங்க. பட் இவங்களுக்கு அப்படி கிடையாது. இதுக்கப்புறம் அவங்க பஞ்சாப் கூட ஒரு மேட்ச் ஆடணும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எஸ்ஆர்எஸ் கூட ஒரு கேம் ஆடணும். வித் டாப்ல இருக்காங்க. ஆர்ஆர் ஒரு மேட்ச் இருக்கு. இந்த மாதிரி இருக்கப்போ அவங்க வந்து காப் அப் பண்ணிடணும். அவங்க ஆல்ரெடி டாப்ல இருக்காங்கன்றப்ப அந்த ஒரு ஸ்ட்ரகிள் கண்டிப்பா இருக்கும். பிகாஸ் நம்ம ஆடுற பிளேயர்ஸ் எல்லாமே வந்து நமக்குள்ள சண்டை போடுறோம். நம்ம ஜெயிக்க மேலே போயிடும். அதனால இப்ப நம்ம பிளேயர்ஸ் வந்திருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஒரு விக்டரி வில் பி இன் டாப் 4. பட் எட் மும்பை கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ரோஹித் சர்மா கண்டிப்பா வந்தாகணும், இல்லைன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டாக் கிடைக்கலாம். ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ரோஹித் மேபி வந்துருவான்னு நினைக்கிறேன் அடுத்தது. ஆனா என்ன அவங்க கரெக்ட் பண்ணியே ஆகணும்னா ஹர்திக் பாண்டியா ஃபயர் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவர் வந்து ஃபயரும் பண்ண மாட்டேங்கிறாரு. அந்த மிடில் மெயினா அந்த நம்பர் 5ல வந்து ஸ்லாட்டையும் அந்த ஸ்லாட்லயும் வந்து வேஸ்ட் பண்ணி பாலையும் சாப்பிட்டு கேம் மொமெண்டத்தையும் டவுன் பண்ணி அவர் வந்து ஹீஸ் லைக் டோட்டல் டிசாஸ்டர் ஆக்கி விட்டுறாரு டீமே. லாஸ்ட் டைம் போன மேட்சும் அப்படிதான் 15-15ங்கிற மாதிரி அவனை திலக் வர்மாவை போட்டு கமான் ஏதோ பண்ணி அவன் ஏதோ அடிச்சிட்டான். லாஸ்ட் டைம் வச்சதுமே ஒன் மேனோட இண்டிவிஜுவல் ஒரு எக்ஸிபிஷனால மட்டுமே ஜெயிச்சாங்க. இந்த மேட்ச் சொல்லு எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ராஜ்பிரியன் வீடியோ இப்ப வந்திருக்கோம். குதிரை மஸ்ட் பண்ணி மும்பை 103 ரன்ல குதிரை மஸ்ட் பாவம். அந்த மாதிரி ஹர்திக் இன்னைக்கும் அதே மாதிரிதான். ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட்ல இறக்கி விடலாம்டா. அவன் பாவம், அவனுக்கு டைமே கொடுக்காம அந்த லைன்ல வந்து என்ன பண்ண முடியும்? உனக்கு அடிக்கதான் போக முடியும். அதுக்கு நீங்க என்ன கேட்டா 2-3 விக்கெட் வந்துருச்சா, அந்த இடத்துல திலக் வர்மா வந்துட்டு அடுத்த ஷெர்ஃபேன் ரூதர் இறக்கி விட்டுருப்பேன். நீ வந்து மாதிரி கொஞ்சம் 2 மணி செட்டில் ஆயிட்டு ஃபுல்லா அடுத்த த்ராட்டில்ல போ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவனுக்கு அந்த ஸ்பேஸே கிடைக்க மாட்டேங்குது. அவனை 6வது 7வது கொண்டு போறாங்க. அவனை அதுக்குள்ள கேமே கைவிட்டு போயிருது. அப்புறம் வந்து என்ன இம்பாக்ட்? ஹர்திக் பாண்டியா என்ன கேட்டா முக்கியமான ஆள். நம்ம ருத்ராஜ் எப்படி பவர் பிளேல நம்மளோட மொமெண்டம் டவுன் பண்றாரோ, இந்த மிடில் ஓவர்ல வந்து ஹர்திக் பாண்டியா ஃபுல்லா டவுன் பண்றாரு. அவர் இப்போதைக்கு 7 மேட்ச் விளாண்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எந்த மேட்ச்லயுமே அவர் ஒண்ணுமே கிளிக்கே ஆகல. அது இல்லாம அவர் கிளிக் ஆகலடா. அதை மட்டும் விட்டுரு.
அந்த கேம் மொமெண்டமா டவுன் பண்ணிடுறாருடா. 3 ஓவர் 18 பால் 18 ரன், இல்ல 20 பால் 19 ரன். இந்த மாதிரி மிடில் ஓவர் நீ பண்ணிட்டீங்கன்னா உனக்கு நீ 200 கிட்டே போக முடியாது. ஏன்னா அவனுக்கு அங்கேயே ரன் குறைஞ்சிரும்ல ரொம்ப. அதுதான் சொல்றேன். சி எல்லா இடத்துலயும் வந்து 7 bowling ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. நீ மத்த டீம்லாம் பார்த்தனா ப்ராப்பராவே 6 bowling ஆப்ஷன் இருக்கு. உனக்கு 6th bowling ஆப்ஷனே சர்டனிட்டி இல்லைன்றப்போ ரொம்ப கஷ்டம். சி இங்கே பாக்குறா கூட ஒரு சந்து அகர் பிளேஸ்லயோ இல்ல வந்து இந்த பிளேஸ்லயோ தான் உனக்கு அந்த இவர் வந்திருக்காரு, பகத் வந்திருக்காரு. பட் பகத் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர். நீங்க அன்னோன் டேலண்ட் ப்ரொடியூஸ் பண்ணீங்க, அதெல்லாம் ஃபைன். பட் எட் மும்பை மாதிரி ஒரு ஸ்பிட்ல போறது ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல நீங்க ஒரு 6 பவுலர் ஸ்ட்ராங்கா வச்சிருந்தா தென் யூ வில் ஸ்ட்ரகிள் கண்டிப்பா. ஏன்னா அவங்க மும்பை கண்டினியூஸா லாஸ் ஆயிட்டு இருக்காங்க. பஞ்சாப் இதுதான் 6th bowling வந்து ஆப்ஷன்ஸ் இல்ல. சகல் வந்து 4 ஓவர் போட முடியலன்னா டக்குன்னு வேற பேக்கப் பண்ணி வச்சிருக்காங்க பஞ்சாப். ஆர்ஆரும் பார்த்தோன்னா இப்ப கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. 5 bowler கூட எல்லாமே ஏதோ ஒன்று இம்ப்ரூவ் பண்ணல. எக்ஸ்ட்ரா லட்சம் அப்படிதான் ஸ்ட்ராங்கா போடுறப்ப ஏதோ ஒரு 2 bowler ரயான் பரா கூட சம்டைம்ஸ் ஆர்ஆர்ல போடுறாரு. சோ அந்த மாதிரி உங்களுக்கு கை சுத்த கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா bowler கிடையாது. இப்போ யாருக்காவது ஹாம்ஸ்ட்ரிங் ஆனா கூட உங்களால இப்போ ஒண்ணும் இல்லை. இப்ப பகத்கே ஹாம்ஸ்ட்ரிங் ஆயிடுச்சா ஹர்திக் பாண்டியாவே 4 ஓவர் போட முடியும், கம்ப்ளீட் பண்ண முடியும். வைட்டல் 6 bowling கம்ப்ளீட் பண்ண ஆப்ஷன் இல்ல. முடியாது. நமந்தேர ஒரு பாயிண்ட்ல ரோஹித் சர்மா யூஸ்லாம் பண்ணியிருந்தாரு. ஏன் நம்ம இவரே கூட யூஸ் பண்ணியிருந்தாரு. இவங்க வந்து நமந்தேர ஆப்ஷனாவே பாத்துக்க மாட்டாங்க. சரி அட்லீஸ்ட் இந்த கேமை விட்டு பட் திலக் வர்மா இலக்கமெல்லாம் நான் கத்துட்டு நமந்து டீசெண்டாவே போடுவாரு. ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா நீங்க இந்த மாதிரி கேம்ல கொடுக்காம ஸ்பின் நல்லா போதா ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி என்ன யோசிச்சுக்கலாம், ஸ்பின் நல்லா போயிட்டு இருக்குப்பா, ஸ்டாண்ட் நல்லா போட ஒரு கேம் நம்ம கேம்ல எடுத்து பார்ப்போம். நம்ம எப்படியும் நம்ம போட போறது இல்ல, அந்த சின்ன பையனை கொடுக்கறன்னு சொல்லிட்டு ஒரு கேம் ட்ரை பண்ணிக்கலாம்னு தோணுது. பட் தோக்கறதுனால நமக்கு இதெல்லாம் பெருசா தெரியுது. போன வாட்டி ஜெயிச்சோன்னு ஆஹா ஓஹோ மும்பை சொன்னோம், மறுபடியும் கடப்பாறையை பொழந்து கீழே வச்சுட்டாங்க. ஆமா கரெக்ட் தான். அண்ட் அதான் அவங்க டீமா வந்து அவங்க ஒரு மாதிரி ஆடினா மட்டும்தான் முடியும். அண்ட் அந்த மொமெண்டம் டவுன் பண்ணி விட்டுறாரு, அதுதான் முக்கியமான காரணம். சரி ஓகே, செம்ம மேட்ச், நல்லா சூப்பரா போச்சு. தமிழக மக்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டா இருக்கும் இந்த மேட்ச் இன்னைக்கு. அண்ட் நாளைக்கு வந்து ஆர்சிபி வர்சஸ் ஜிடி, அதுவும் பெங்களூர் நடக்க போகுது. ஒல அடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா செம்ம 5th கேம் நினைக்கிறேன், அவங்களோட 5th கேம். கொலை அடி இருக்கு. அதே மாதிரி சரி ஓகே, நான் இதை வரேன். யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன் ஆர்சிபி வர்சஸ் ஜிடி? ஜிடி செம்ம அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஆர்சி ஃபுல் பம்ப்ல இருக்காங்க. யார் ஜெயிப்பா? அதான்டா இப்போ 2 டீம்ல என்னன்னா ஆர்சிபி தான் பிளைண்டா ஜெயிக்கும். ஆர்சிபி என்ன சொல்றது, ஜெயிக்கும்னா அவங்க பண்ற அந்த டீம் எஃபர்ட் வந்து ஜிடியோட கம்பேர் பண்ணா ஒண்ணுமே கிடையாது. ஜிடி என்னன்னாலும் அந்த மேல இருக்க 3 பேர் பார்த்துப்பாங்க, மேல இருக்க 3 பேர் பார்த்து பண்றாங்க. எப்ப நீ நம்பர் 4 நம்பர் 5ல ஒருத்தனாவது எடுப்பான்னு சொல்லி ஆள்லயோ தெவால்டியாவை நீங்க வச்சிருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஜெயிக்க மாட்டீங்க. அந்த டாப் 3ல பட்டர் எக்ஸ்ட்ரா, அதாவது டாப் 3ல யாராவது மேன் ஆஃப் தி மேட்ச் ஆகும், இல்லைன்னா ஜிடி தோத்துறாங்க. பட் இங்க அப்படி இல்ல, ஒவ்வொரு மேட்ச்லயும் ஒவ்வொருத்தர் மேன் ஆஃப் தி மேட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க குணால் பாண்டியாவே நெகோசியேட் பண்ண முடியாது. அவங்க பிளான்ஸுக்கு போடுறாங்க, பிளான் ஏக்கு பிளான் பி வச்சிருக்காங்க. அவங்க எப்போ வந்து ஆர்சிபி அடி வாங்குறாங்கன்னா when they are running out of options, like சுயா சர்மா மாதிரி ஒரு பிளேயரை இம்பாக்ட்ல இருந்து எடுக்க முடியாம ஒரு இடத்துல மாட்டாங்கன்னா அப்போ ஓட்டுறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா பவுலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஐ பிலீவ் சிராஜ் மைட் கிரியேட் சம் மேஜிக். ஏன்னா அவருக்கு வந்து பெங்களூர்ல இருக்கு. சோ நீங்க வின் பண்ணிட்டு இப்ப ஜிடி ஜெயிக்கணும் நான் பேசுறேன், ஒரு டெவில் சர்டிபிகேட்டா பிளைண்டா சொன்னா ஆர்சிபி தான். பட் ஜிடி ஜெயிக்கணும் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்து உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பயங்கரமா வந்து பவுலிங் போட்டு அவங்கள ஸ்டிக் பண்ணும். ஏன்னா உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, ரபாடா, சிராஜ், அதுக்கப்புறம் வந்து ரஷித் கான், இதுக்கப்புறம் வந்து பிரசித் கிருஷ்ணா. நான் இந்த மாதிரி 4 வைடல் பவுலர் வச்சிருக்கீங்க. அலாங் வித் நான் வந்து அர்ஷத் கானை வந்து ஆட் பண்ணேன் தெவாட்டியாக்கு பதிலா. ஏன் அர்ஷத் கானை ஆட் பண்ணணும் நான் சொல்றேன் கேள்வி. அவனுக்கு தெவாட்டியா கொடுக்கறத இவர் டபுள் ஃபேக்டரா கொடுப்பாரு. கோலி விக்கெட் எல்லாம் எடுத்துக்காரு, ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமரும் கொடுத்து உனக்கு வந்து டவுன் தியாட்டம் கொஞ்சம் ஸ்விங் பண்ணாருன்றப்ப பெங்களூர் மாதிரி ஒரு படம். தயவு செய்து ஹர்ஷத் கான் ஆடுங்க. கண்டிப்பா ஜிடி வந்து ஒரு ஜெயிக்கு ஒரு சின்ன சான்ஸ் கிடைக்கும். கண்டிப்பா மறுபடியும் தெவாட்டியாவோ ஷாருக் கானி ஆடினீங்கன்னா தோத்துவீங்க. பேட்டிங் ரொம்ப தின்னாயிரம். 4 பேசர்ஸ் தெவாட்டி ஆடுறதுக்கு போதும்டா. நீ தெவாட்டி என்ன தின்னு, நீ ஹர்ஷத் கான் உங்களுக்கு பவுலிங் கிடைக்கும் ராசி. நீ பவுலிங் உங்களுக்கு குறை கிடையாது. பட் டவுன் யாரும் அவர் நல்லா ஆடுவார், ஆடவும் செஞ்சிருக்காருன்றப்ப நான் தைரியமா எடுத்து கொடுப்பேன் உனக்கு. தெவாட்டியா ஆமா, தெவாட்டியா எப்படின்னா அதான் நான் சொல்றேன்ல, 12 பால் 25 ரன் 30 ரன்னா தெவாட்டியா ஓகே. அதை விட்டுட்டு நம்பர் 5ல வந்து ஆடுவாரா, இல்ல நம்பர் 6ல எல்லாம் ஆடக்கூடிய பிளேயர் வந்து தெவாட்டியா கிடையாது டெஃபினட்டா. அண்ட் ஆல்சோ அவங்க ஸ்டில் கிளென் பிலிப்ஸோட ஸ்டிக் ஆயிருக்காங்க. அண்ட் வாஷிங்டன் சுந்தர், கிளென் பிலிப்ஸ் அவங்க எல்லாம் யாருமே வந்து மிடில் ஆர்டர்ல கிளிக்கே ஆகல. மேபி இந்த டைம்ல வேணா இட்ஸ் ஹை டைம் ஜேசன் ஹோல்டரை கொண்டு வரலாம் நினைக்கிறேன். ஹோல்டரை கொண்டு வந்து பிலிப்ஸுக்கு பதிலாக தான் கொண்டு வரணும், வேற என்ன பண்றது. அப்ப நீ சொல்ற சேஞ்ச் பண்ணி பார்த்தா ஜேசன் ஹோல்டரே அனதர் பவுலிங் ஆப்ஷன் ஆயிடும். அதுக்கு இன்னும் வந்து 4வது பவுலர் அப்படி வேணா பண்ணிக்கலாம். 4வது பவுலரா ஹோல்டர் வந்துக்கலாம். பவுலருக்கு உனக்கு ஆல்ரெடி நல்லா போட்டு உனக்கு இன்னும் காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். ஆமா, ஹோல்டரை நீங்க கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல வந்து நான் குமார் குஷாகரா, நீ சொன்னல உன்னோட ஃபேவரட் பிளேயர், அவனை ஆட வைப்பேன். குமார் குஷாகரா
சூப்பரான பிளேயர், அவனெல்லாம் ஆட வைக்கணும். ஏன்னா திரும்ப திரும்ப வாஷிங்டன் சுந்தரால ஹிட் பண்ண முடியாது. நான் அதுதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 4ல போடுறாங்க. அவரை ஸ்ட்ரகிள் பண்ணுவார். அவர் ரன் பால் மேக்ஸிமம் 140 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆட முடியும். அவர் ஆடவே முடியாது. இப்போ ஷாருக் கான தூக்கிட்டாங்க. அவர் என்ன பண்றாருன்னு தெரியல. அவராலையும் லாஸ்ட் மேட்ச் ஒண்ணுமே பண்ணல. சும்மா வந்து இந்த ஷாருக் கான், வாஷிங்டன் சுந்தர், கிளென் பிலிப்ஸ், சோ இவங்க எல்லாம் வந்து ஒரு ஸ்கேம் தான். ஸ்டெவாட்டியா இவங்க எல்லாம் ஸ்கேம் தான் பண்ணிட்டு இருக்காங்க மிடில் ஓவரை தவிர. அண்ட் இந்த இதுதான்டா இவங்க இவங்க லாஸ்ட் டைம் இதே பிரச்சனை தான், மிடில் ஆர்டர் பிரச்சனை. அதுக்கு முன்னாடி வருஷம் அதே மிடில் ஆர்டர் பிரச்சனை. இவங்க அதுல திருந்துற மாதிரி தெரியல. திரும்ப 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 அதே எடுத்து 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 அவங்க ஸ்டக் ஆயிட்டே இருக்காங்களே தவிர அந்த பிளேயர்ஸ் ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. அண்ட் நெஹ்ரா வந்து அண்ட் போதும், இதுக்கு மேல அவங்க தாண்டி வந்துதான் ஆகணும். திரும்ப ட்ரஸ்ட் வச்சேன்னு சொல்லி எல்லாரும் ஜெயதேவ், உனத் கட்டு இல்லைன்னா ஹர்ஷல் பட்டேல் மேலேயே வச்சுக்கிட்டு இருந்த ஒன்னும் வேலைக்கு ஆகுதுல. அந்த மாதிரி இந்த ட்ரஸ்ட் எல்லாம் போதும்னு சொல்லிட்டு ஜேசன் ஹோல்டர் உள்ள வரணும். குமார் குஷாகராவுக்கு வந்து ஒரு நம்பர் 4 லாங்கர் ரன் மாதிரி கொடுக்கணும். இல்லைன்னா அவங்க இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா அந்த கார்னர் எஸ்டர்சன் சொல்லி SI20ல ஒரு நல்லா ஆடிட்டு இருந்தாரு மிடில் ஆர்டர்ல. அவர் சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர். அவரை கூட நீங்க ட்ரை பண்ணலாம். எனக்கு பேட்டர் சாலிடா ஒரு பேட்டர் வேணும் அப்படின்னா அவரை ட்ரை பண்ணலாம். டாம் பேண்டன் பலட். டாம் பேண்டனுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்டா எடுத்திருக்காங்க எஸ்டரஸ்ன்னு சொல்லிட்டு. அவரை நீங்க ட்ரை பண்ண. அவர் நல்ல பேட்டர். எஸ்டர் சூப்பரா ஆடி இருக்காரு. அவரை ஆடலாம். இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுதான் பண்ணணும். ஆனா இந்த மாதிரி ஒரு மிட் ஆஃப் சீசன் சேஞ்ச் ஏதாவது பண்ணியே ஆகணும். இல்ல நான் இதே போறேன், இதே வச்சு இவங்களே வச்சு ஓட்டிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா சுத்தமா வேலைக்கே ஆகாது. சரி, அதான் ஆர்சிபி பத்தி பேசுறதுக்கு ஆக்சுவலா எதுவுமே கிடையாது. டாமினேட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனல் ஹோம் கேம். இதுக்கப்புறம் அவங்க வந்து சின்னசாமியில ஆடணும் அப்படின்னா அவங்க வந்து செமிஃபைனல் ஃபைனல் தான் ஆட முடியும். ஸோ வில் பி ரன்னிங் இன் ஹை கான்ஃபிடன்ஸ். ஏன்னா ரஜத் பட்டேலரும் அதான் சொல்லிட்டு இருக்காரு. ரஜத் பட்டேல் ரஷித் கானோட கேம் பேட்டில் பார்க்க ரெடியா இருக்கேன். ரஷித் கான் வந்து பயங்கரமா போட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 60 வந்து ஆர்சிபி, 40 வந்து ஜிடி. உனக்கு? நானும் அதானே. நான் வந்து 65 இயர்ஸ் சொல்றேன். 65 ஆர்சிபி. ஏன்னா ஆர்சிபி ஹோம் கிரவுண்ட் நடக்குது. பாட்டா விக்கெட்டு அட்டி நொறு நொறு நொறுக்கி அள்ளிடுவாங்க. அண்ட் ஏன்னா ஆர்சிபி ட்ரபிள் பண்றதுனால பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிசி மாதிரி கிரவுண்ட், எல்எஸ்சி மாதிரி கிரவுண்ட்ல தான் நீ அவங்க ட்ரபிள் பண்ண முடியும். லாங் கிரவுண்ட்ல அவங்க அந்த டிம் டேவிட் எல்லாம் படாது சரியா ட்ரபிள் பண்ண வைக்கும். இந்த மாதிரி பச்சை பாட்டா விக்கெட்னா பில்சால்ட், டிம் டேவிட், பட்டிதர், ஷெப்பர்டுன்னு எல்லாருமே அடிப்பாங்க போட்டு. தேவதர் பட்டியல் எல்லாருமே அடிப்பாங்க. ஸோ ஆர்சிபி ஹை ஃபேவரட்ஸ் தான். 65 ஆர்சிபி, 35 தான் ஜிடி. அவங்க ஒரு பிரில்லியன்ஸ் பவுல் லாஸ்ட் டைம் பண்ணாங்க. சின்னசாமி லாஸ்ட் டைம் பவுலிங் சூப்பரா போட்டு எடுத்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு 180 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா 250 ஆன் கார்ட்ஸ் இப்பவே சொல்லிட்டேன். சரி, ஓகே. இதோட இந்த நாளை முடிச்சுக்கலாம். நல்ல எக்ஸைட்டிங்கான டேயா போச்சு எல்லாத்துக்கும். தேங்க்யூ அண்ட் பாய்.